வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய கால் முட்டுகளுக்கான ஒரு வேலையை தான் நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு கால் முட்டு வலி, கால் முட்டில் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பகுதியை கவனிக்கிறதே கிடையாது. ஒரு மனித உடலில் மிகவும் அவசியமான முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா இந்த கால் முட்டு தான். நம்முடைய பலம் அப்படின்னு சொன்னால் இந்த கால் மூட்டு எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பலமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கால் மூட்டை நம்ம கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாதா? இப்போ இதை கவனிக்கணும்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, இதை கவனிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதை கவனிக்கிறதுனா என்ன? எக்ஸசைஸ் பண்ணுறதா? நான் ஏற்கனவே வழியில் இருக்கிறேன், நான் இதில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலை, எளிய முறை பயிற்சிகளும் பண்ணுங்கன்னு நான் உங்களை சொல்லலை. எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணாலும் காலை டெய்லி கவனிக்கணும். அதுதான் இப்போ எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய உடல் இருக்குன்னா, இந்த உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் ரொம்பவே அவசியமானதுங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இந்த கால் முட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த கால் மூட்டை நீங்கள் எப்படி கவனிக்கணும்? ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகிறீங்கல்ல, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் உங்களுடைய கால் மூட்டுக்காக ஒதுக்குங்க. சரி, அந்த 10 நிமிடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கால் மூட்டுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம். அதாவது உக்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. அந்த பயிற்சி உங்களுடைய மூட்டை ரொம்பவே தெளிவான முறையில் ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அதாவது என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் என்ன பண்ணுங்கள், கையில் நல்லா இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வைங்க. வச்சு என்ன செய்யணும்? இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? என் முட்டியை இப்படி ஒரு சுழற்சி. இந்த சுழற்சி எத்தனை முறை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். குறைந்தது 24 முறை இப்படி, திரும்பது இப்படி. அதாவது 12, அப்புறம் ஒரு 12. ஏன் 12 தான் கொடுக்கணுமா? நான் 24 கொடுக்கலாம், 34, நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுங்க. குறைந்தது ஒரு 12ஆவது கொடுத்தா ரொம்பவே உபயோகமாக. நல்லா அழுத்தி இந்த மூட்டை என்ன பண்ணுங்க, நல்லா இப்படி தேய்ங்க. அதுக்கப்புறம் இப்படி தேய்ங்க. சரி, நான் இப்படி என்னால் உட்காரவே முடியல, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒன்றுமே வேணாம், நீங்கள் சேரில் காலை தொங்க போட்டு உட்காந்துக்கோங்க. தொங்க போட்டு உட்காந்து அப்படி முட்டியில் என்ன பண்ணலாம், அப்படி கையை வச்சு செய்யலாம். இல்லையா, அப்படி காலை நீட்டிக்கிட்டு ஒரு காலை இப்படி மடக்கி செய்யலாம். எப்படியோ என்ன செய்யணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதியை உங்கள் உள்ளங்கையால் தொட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி ஒரு மசாஜ் கொடுக்கணும். இது கொடுத்தா உண்மையிலே முட்டி வலி சரியாக போயிடுமா? அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நீங்கள் என்னங்க இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை கொடுத்துட்டு இப்படி சரியாக போயிடுன்னு சொல்கிறீங்கன்னா, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற இந்த வேலையை குறைந்தது ஒரு 24 நாட்கள், குறைந்தது 24 நாட்கள் இந்த மாதிரி ஒரு 24 முறை, அதாவது 1, 2, 3, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 1, 2, 3, ஒரு 24 முறை, ஒரு 10 நிமிஷம் 24 நாள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் முட்டியில் மாற்றம் வருமா வராதாங்கிறது உங்களுக்கே தெரியும். எதுவுமே நம்ம தொடர்ச்சியாக செய்யணுங்க. இந்த உறுப்புகளை நம்ம பயிற்சி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்ம கவனிச்சாவே போதும். நம்முடைய உறுப்புகள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிராண ஆற்றலில் தான் இருக்குது. இந்த உடலுக்கு தேவையான பிராண ஆற்றல், இந்த உறுப்புகளுக்கு தேவையான பிராண ஆற்றல் நம் உடல் முழுவதும் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த பிராண ஆற்றலுங்கிறது யோக பயிற்சி செய்கிறவங்களுக்கு தான் புரியும். என்னடா அது புதுசாக சொல்ல நினைக்க வேணாம். இந்த உடம்புக்கு அவசியமானதே இந்த பிராண ஆற்றல் தான். அந்த ஆற்றல் நம்ம உடல் முழுவதும் தெளிவான முறையில் எல்லா உறுப்புகளுக்கும் கிடைச்சா எல்லா உறுப்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம உடற்பயிற்சி செய்கிறது, வேலை செய்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்றீ அப்படி சும்மாவே உட்காந்துருக்கே, உடம்பு நல்லா இருக்குமா, ஏதாவது வேலை செய்யுங்கம்பாங்க. உடல் வேலை செஞ்சால் உடல் என்ன பண்ணும், வெப்ப ஓட்டம் அதிகமாகும். வெப்ப ஓட்டம் அதிகமாக இருந்தால் காற்றோட்டமும் இரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். இப்போ வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் இந்த 3ம் ஆரோக்கியமாக இருக்கணும், எப்போதும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போ வேலை செஞ்சால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். எளிமையான முறையில் நம்ம புரிஞ்சுக்கணுங்க நம்ம உடம்புக்கு அது இது இப்படி அப்படி நீங்கள் எப்போதுமே உங்களை போட்டு குழப்பிக்க வேணாம். எளிமையான முறையில் நம்ம என்ன செய்யலாம், இந்த மூட்டுக்கு இந்த பயிற்சி கொடுத்துட்டேன். வயசானவங்க எத்தனையோ பேர் மூட்டு வலியால் கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, எங்கேயுமே போக வேணாம்.
எளிமையாக உட்காந்த இடத்துல இப்படி உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? நல்லா அழுத்தி என்ன பண்ணுங்க தேய்ங்க. அதான் சொல்லிட்டலாம், இப்படி இல்லைன்னா சேரில் காலை தொங்க போடுங்க, தொங்க போட்டு உட்காந்து நல்லா அழுத்தி தேய்ங்க. உங்களுக்கு ஏதோ இப்போ பகல் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருப்பீங்க. வயசானவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பகல் ஃபுல்லாக வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிற சூழல் இருக்கும். ஆனால் முட்டி வலிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பகல் ஃபுல்லாக 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 5-6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் பரவாயில்ல, மீதி என்ன பண்ணுங்க இருக்கிற கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் ஏன் இப்போ ஒரு பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி பண்ணுறோம், பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இது எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேங்காய்ண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு மணி நேரத்துக்கு கூட நல்லா வச்சு அழுத்தி ஒரு மசாஜ் கொடுத்து பாருங்கள். உங்கள் கால் முட்டோட வலி, கால் முட்டோடைய பலம் கட்டாயம் சரியாக போகும். நான் பார்க்கலான்லாம் சொல்ல, சரியாக போகும்னு சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா 100% உங்களுக்கு சரியாக போயிடும். செஞ்சு பாருங்கள். அதே போல் இந்த உடற்பயிற்சியில் இருக்கிறவங்க டெய்லி அன்றாடம் நல்ல வேலைகள் செய்யக்கூடிய எல்லா மக்களுமே இந்த வேலையை அவசியம் செஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவசியம் உங்கள் மூட்டோடைய பலம். அடுத்தது, அன்றாடம் அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் சரி, நிறைய வேலை செய்கிறோம். அப்போ இந்த முட்டு என்ன பண்ணிக்கும், கலப்பாக இருக்கும். அதனால் முட்டியை கொஞ்சம் மடக்கி எண்ணெயை தேய்ச்சி கொஞ்சம் உருவி விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் போதுமானா, இது மாதிரி இன்னும் எளிமையான விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். எந்த செலவும் இல்லாமல், எந்த ஒரு அவசியமான அலைச்சலும் இல்லாமல் உங்களை நல்லபடியாக உங்கள் முட்டியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி. இத்தோடு இல்லாமல் இந்த முட்டியை தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே காலை இங்கேயும் அப்படியே எண்ணெயில் என்ன பண்ணுங்கள், அப்படியே தேய்ச்சி விடுங்க. இங்கேயும் தேய்ச்சி அப்படியே கால், இந்த நுனிக்கால் வரை நல்லா தேய்ங்க. இதுக்கு கீழே நல்ல எண்ணெயை போட்டு உங்கள் கையால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மசாஜ் கொடுத்தாவே போதும். எந்த டாக்டர் எந்த மெடிசன் எதுவுமே தேவையில்லை. இந்த உடலை, இந்த முட்டியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்களே அனுபவித்து நல்ல பலன் அடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.